சரி சரி 10க்கு 10 வச்சுக்கடா போட. மெசேஜ் வந்து அவர் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு இசையில் வந்து நான் லண்டன் போய் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாரு. கண்ணு தெரிஞ்ச கண்ணா. செம்மையாக இருக்குங்க. பிரசாந்தோடைய ஆக்டிங் நேச்சுரல். இல்லை, ஹிந்தி படம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நான் வந்ததே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. சிம்ரனும் பிரசாந்த் 2 பேர் ஜோடி ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் நடிக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்டிங் மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரசாந்தோடைய படமே இப்போ ரீசெண்டாக வரதே கிடையாது. அதுக்கு பிரசாந்துக்காக தான் வந்து பார்க்குறதுக்கு வந்தோம். இது அவரோட கம்பேக்னு சொல்லலாமா? ஆமாம், இதுக்கப்புறம் அவருக்கு கண்டிப்பாக ஆமாம். பிரசாந்தோடைய ரசிகர்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நிறையா இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, மலேசியா, சிங்கப்பூர், இது மாதிரி வந்து அப்ராடில் நிறையா இருக்காங்க. அவங்களுக்காக வந்து பிரசாந்த் மறுபடியும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து ரொம்ப நடிக்கலாம். செமையாக இருக்குது சார். கிளைமேக்ஸு எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். மியூசிக் வந்து ஷார்ட்டாக வச்சுருந்தாலும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு எவ்வளவு மேம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான். ஊர்வசி மேம் வந்து நம்ம நடிப்பை வந்து நம்ம சொல்லவே முடியாதுங்க. அவங்க நடிப்பு தான் நம்ம எப்பயிலிருந்து பார்த்துட்டே இருக்கோம்ல. யோகி பாப் சார் இவங்களாம் ரொம்ப நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவரையும் நடிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி இதில் தான் வராங்க. அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து கார்த்திக் சார் வச்சு தானே அந்த படமே. அவர் ஸ்க்ரீனில் காட்டினது கம்மி நேரமாக இருந்தாலும் படம் முழுக்க ட்ராவல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து அடிக்கடி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக கூப்பிட்டு போனாங்க படம் ஃபுல்லாக. சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை தமிழ் தான். அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஹிந்தி படம் தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அவர் ரொம்ப ரியலாகவே பண்ணியிருந்தார். நிஜமாலே கண்ணு தெரியாத மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு அப்படி தோணுச்சு. சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல் இந்த படத்தில். ஆமாம், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் காப்பி பண்ணதுனால. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, குறையே இல்லை. ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போனாங்க. எங்கேயும் வந்து ஸ்லோவாக போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போதும் அந்த மாதிரிலாம் இல்லை. படத்தில் பெஸ்ட்டு சீன் அந்த அதாவது கார்த்திகோட அதாவது பிரசாந்த் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிம்ரனோட வீட்டுக்கு போவார். அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்விஸ்ட்டு நிறையா இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிம்ரனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது அந்த ரோலுக்கு அவங்க தான் நல்லா இருக்காங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஓகே சொல்லலாம். சிம்ரன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹிந்தியில் பார்க்கல தான் ப்ரோ. ஹிந்தி பார்த்தா சொல்லுவேன் தமிழ் எப்படின்னு. பட் நல்லா இருந்துச்சு, ட்விஸ்டாக இருந்துச்சு. சொல்லலாம். மியூசிக் ஓகே இருந்துச்சு. லாஸ்ட் சீனில் ட்விஸ்ட்டு நிறையா இருந்துச்சு. பார்க்கலாம். பிரியானந்த் அவங்க அப்பப்போ வந்துட்டு போனாங்க. ஒரு பிரசாந்த் அவரும் நல்லா நடிச்சிருந்தார். இருக்கும். அவங்க எல்லா ரோலும் நல்லா தான் இருந்துச்சு. சமுத்திரகனி ரோல் நல்லா இருந்துச்சு. Movie was so good. Prashant sir or comeback one day 58 movie one day ரொம்ப லாஸ்ட்ல வந்து ஜீன்ஸ் தான் பாட்டேன். ஜீன்ஸ் எனக்கு ஐஸ்வர்யா மேம், பிரசாந்த் சார் அந்த சாங்ஸ் அந்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து அநேகன்
வந்திருக்காங்க இப்போது. இட் வாஸ் சிம்ரன் மேம் கூட வந்து ஸோ நைஸ், வெரி நைஸ். உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இப்போது எனக்கு வந்து அந்த மூவியில் அந்த கதை அந்த பிளாட் எல்லாமே பிடிச்சிருந்து. எனக்கு சொன்னாங்க நான் தான் அந்த சிம்ரன் மேம் ஒரு டாட்டராக நான் நடிப்பேன்னு. ஆனால் வந்து என்னை போடல. ஸோ இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ வந்து பிரசாந்த் சார் கூட இன்னொரு மூவியில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஐ ஹோப்ஃபுல்லி கெட் இன் டு த பிக் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் hit heights. Like